சமீபத்துல நிறைய பேர் எனக்கு அனுப்பின நியூஸ் எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் ஃபார் நேஹா. அதாவது நேஹா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து ஒரு முஸ்லீம் பையன் கொலை பண்ணிடுறான். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு காதல் பிரச்சனை. அந்த காதல் பிரச்சனையில அந்த பையன் அந்த பொண்ணை குத்தி கொலை பண்ணிடுறான். இப்ப அந்த நியூஸ் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இதுவும் எப்படி வைரலா போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முஸ்லீம் பையன் ஒரு ஹிந்து பொண்ணை குத்தி கொலை பண்ணிட்டான். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா வர்ற வெள்ளிக்கிழமை கர்நாடகால இந்த பிஎம் எலெக்ஷன். அதை பண்றது எந்த கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட மதவாத கட்சி. அது எந்த கட்சின்னு நான் சொல்லி தெரியணும் உங்களுக்கு அவசியமே இல்ல. ஒரு பொண்ணு இறந்து பேருக்கு ஒருத்தன் கொலை பண்ணிருக்கேன். அதை வச்சு மத அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எச்சப்பலுங்க. ஏன் இத மத அரசியல் அப்படின்னு சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு கர்நாடகால. அந்த சம்பவத்துல செத்து போன பொண்ணு பேரு ருக்ஷானா. அந்த பொண்ணு முஸ்லீம். அதை கொன்னது பிரதீப் அப்படின்ற ஹிந்து பையன். ஆனா ஏன் ஜஸ்டிஸ் ஃபார் நேஹா மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் ருக்ஷானா வரல? அதே மாதிரி கர்நாடகால சுரேஷன் ஒருத்தன் அனுஷான்ற ஒரு பொண்ணை ஜேபி நகர் பார்க்ல வச்சு கொண்டிருக்கான். இந்த நியூஸ் அனுப்பி நீ ஏன் முஸ்லீம் பண்ண தப்பெல்லாம் பேச மாட்டேங்கிற அப்படின்னு அனுப்பின தற்குறிகளுக்கு நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். இது முஸ்லீம் ஹிந்து பிரச்சனையே கிடையாது. அப்படின்னா பிரதீப் சுரேஷ் எல்லாம் கொலை பண்ணப்ப எங்க கோமால இருந்தியா? எல்லாம் காதல் விவகாரத்துல தற்குறி மாதிரி பண்ண கொலை. இதுல முஸ்லீம்ஸையும் நம்ம குறை சொல்ல முடியாது, ஹிந்துஸையும் குறை சொல்ல முடியாது.